வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது மகாலட்சுமி தேவியோட ஆவாகன மந்திரம்தான். இந்த மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கான இந்த பூஜை பண்ணுறதன் மூலமாட்டு மகாலட்சுமி தேவியை வர வச்சு அவங்க கிட்ட நம்மளால் வரம் வாங்கிக்க முடியும். நமக்கு தேவையான வரங்களை வாங்கிக்க முடியும். இந்த மகாலட்சுமி தேவியை சித்தி பண்ணிக்கிறதன் மூலமாட்டு நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல சந்தான பாக்கியம், அதாவது குழந்தை செல்வம் கிடைக்கும். அதுவும் இவங்கக்கிட்ட வரம் வாங்கி குழந்தை பெற்றுக்கிட்டோன்னா அந்த குழந்தை மகாலட்சுமி அம்சத்தோடு பிறக்கும். வாழ்கிற காலம் ஃபுல்லாக அந்த குழந்தைக்கு பணம் சம்மந்தமான எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி அழகுலேயும் அருமையாக இருக்கும். அப்புறம் கடன் தொல்லையில் இருக்கக்கூடியவங்க இந்த பூஜையை பண்ணலாம். வியாபார விருத்தி, தொழில் முன்னேற்றம், அப்படி பணம் சம்பந்தமான விஷயங்கள் எதுனாலும் மகாலட்சுமியை சித்தி பண்ணிக்கிறதன் மூலமாட்டு நமக்கு அந்த பிரச்சனைகள் நீங்கி நாம் நல்லபடியாக வாழ்க்கையை மாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் வாழ்கிற காலம் வரைக்கும் நாம் இந்த ஒரு சித்தி மூலமாட்டு குபேர நாட்டு வாழலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் தான் மகாலட்சுமி. இவங்களை சித்தி பண்ணிக்கிறது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த பூஜை வெறும் 8 நாள் பூஜை தான். 7 நாள் இந்த மந்திரத்தை 1500 உரு வச்சு ஜபிக்கணும். இப்போ இவங்களுக்கான பூஜை முறை என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு மகாலட்சுமி தேவியோட படத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி நாம் படத்தில் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு எந்திரத்தை செம்பு தகட்டிலையோ இல்லை வெள்ளி தகட்டிலையோ வரைங்க. வெள்ளி தகட்டில் வரைகிறது ரொம்ப உத்தமம். கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் தங்க தகட்டில் கூட இதை வரையலாம். இதை வரைஞ்சிட்டு அது முன்னாடி உட்காந்து எந்திர சாப நிவர்த்தி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த தகட்டை கொண்டு போய் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் இந்த மந்திரத்தை 1500 ஊர் வச்சு 7 நாள் ஜெபம் பண்ணுங்கள். 7 நாளுமே படையலாட்டு, இவங்களுக்கு அவல் பொரி, கடலை லட்டு, மோதகம், பஞ்சாமிர்தம், அப்புறம் அரிசி பாயாசம், இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டங்கள் எல்லாம் வச்சுக்கோங்க. பூ அப்படின்னு பார்த்திங்கன்னா செந்தாமரை பூ, செவ்வரளிப்பூ இவங்களுக்கு உகந்தது. இதுகளையும் படையலில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 7 நாள் பூஜையை முடிங்க. 8வது நாள் பௌர்ணமி வரணும். அந்த மாதிரி திதியை செலக்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு பௌர்ணமி திங்கள், புதன், வியாழன், வெள்ளி இந்த நாட்களில் வந்துச்சுன்னா ரொம்ப உத்தமம். நீங்கள் 8வது நாள் திங்கக்கிழமையாவோ இல்லை புதன்கிழமையாவோ இருந்துச்சுன்னா இந்த பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப உத்தமமான நாட்கள். இந்த 8வது நாள் ஒரு சின்னதாட்டு ஒரு வேள்வி குழி வெட்டி அதில் செங்காலி கட்டைகள் அடுக்குங்க. செங்காலி கட்டைகள் கிடைக்காதவங்க வேப்பங்கட்டைகள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு சிலர் வேள்விக்கு வேப்பங்கட்டையை ரெடி பண்ணி வச்சதாட்டு சொன்னீங்க. எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னென்னா இதுக்கு தெய்வ ஆக்ரோஷண கட்டைகளை தான் யூஸ் பண்ணோம். வேள்வியில் செங்காலி எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஆக்ரோஷணத்துக்காக. அப்போ மற்ற ஆக்ரோஷண மரங்கள் எதுன்னு அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், பலாமரம், மாமரம், இப்படிப்பட்ட மரங்களை யூஸ் பண்ணலாம். இதுகளோட குச்சிகளை கலெக்ட் பண்ணி இதை ஹோமத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். ஹோம குழியில் இதுகளை வச்சு ஹோமத்தை நெருப்பை பற்ற வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் 3000 வாட்டி மந்திரம் சொல்லணும். நீங்கள் மந்திரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு 10 வாட்டி மந்திரம் முடிக்கும் போதும் இதுக்கு ஆகுதியாட்டு அவல் பொரிகளில் இது படையல் வச்சுருப்பீங்களா, அந்த படையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஆகுதியாக போடுங்க. அதே நேரம் பூவில் செவ்வரளி பூவை மட்டும் ஆகுதியில் போடுங்க. செந்தாமரையை போடாதீங்க. அப்புறம் நீங்கள் மந்திரம் ஜபிச்சுக்கிட்டு இருக்கும்போது லட்சுமி தேவி உங்கள் முன்னாடி பிரதிஷ்டை ஆவாங்க. அவங்க ஆனதும் நீங்கள் தாயே அப்படின்னு அவங்கள பாதத்தை பணிஞ்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி வரத்தை வாங்கிக்கோங்க. இந்த வரம் வாங்குறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. உங்கள் வாழ்க்கை நல்லா மேன்மை பெறும். நீங்கள் இதன் மூலமாட்டு முன்னேற்றம் அடைஞ்சிங்கன்னா 4 பேருக்கு உங்களால் முடிஞ்ச நல்லதை பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. இப்போ மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓம் ஸ்ரீதேவி விஸ்வரூபிணி ஆகச்ச ஆகச்ச மம காரியம் சாதய ஸ்வஹா. இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஓம் ஸ்ரீதேவி விஸ்வரூபிணி ஆகச்ச ஆகச்ச மம காரியம் சாதய ஸ்வஹா. இதுதான் லட்சுமி தேவிக்கான மந்திரம். தேவைப்படுறவங்க எல்லாரும் நிச்சயமாக உபயோகப்படுத்தி பலன் அடைஞ்சிக்கோங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.